மோடியை வீழ்த்த அமெரிக்கா RSS உடன் ஒப்பந்தமா? சீன எதிர்ப்பில் நவீன திட்டமா? என்னங்க இது ஒவ்வொரு மக்களவை வரும்பொழுது இந்த RSS வந்து மோடிக்கு எதிராக வந்து கூர் வாழோட வந்து மோதுற மாதிரி இந்த 2024 தேர்தலையும் கடைசி 2 கட்டம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் RSS பற்றி பயங்கரமான செய்தி வருதா என்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது RSSங்கிற அமைப்பு 1925 இந்தியாவில் ஆரம்பிச்சாங்க. சரி, இப்ப 2025 அவங்களுடைய நூற்றாண்டு வருது. இப்ப நூற்றாண்டு வரும் பொழுது நமக்கு வேண்டியவர்கள் RSS சொல்படி நடப்பவர்கள் தான் அந்த தலைமை இதுல இருக்கணும். ஆனா மோடியும் அமித்ஷாவும் மேல வந்த பிறகு பிடிச்சவங்களை கீழே தள்ளிட்டாங்க என்ற விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, ஏன்னு கேட்டா RSS உடனும் நல்லுறவு, இந்துத்துவாவுடனும் வந்து உணர்வுபூர்வமான ஈடுபாடு என்று இருக்கிற உத்தவ் தாக்கரே இருக்காரு, இந்தியா கூட்டணியில மிக முக்கியமானவர். மகாராஷ்டிரா அவரு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு, பெரிய குண்டில போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? இந்த மறுபடியும் மோடி வந்தால் RSS-ஐ தடை செய்வார்ன்ட்டார். அவர் தடை செய்கிற அளவுக்கு RSS-ல என்ன வில்லங்கம்னு உள்ள போய் பார்த்தா தான் நாகபுரியில் இருந்து நமக்கு கிடைக்கும் செய்திகள் எல்லாம் அதிர்ச்சி செய்திகளா இருக்கு. சரி, கடந்த 4 மாதத்துக்குள்ள என்ன 3 முறை ஒரு பெரிய குழாம் இல்ல 4 பேரு, சரி, ஆச்சாரியா என்பவர் தலைமையில அப்படியே வாஷிங்டனில் இருந்து அமெரிக்காவில் இருந்து விமானத்தில் மும்பை வந்து அங்கிருந்து நாகபுரி வந்து மோகன் பகவத் என்ற RSS தலைவரை தனியா சந்திச்சாங்க என்பதெல்லாம் பேச்சு வருது. பல விவாதங்கள் நடந்திருக்கு. யாரியா வந்தாங்கன்னா ஹிந்து சுயம் சேவக் US அப்படிங்கிற USAங்கிற அமைப்பு. ஓஹோ, HSS USA. இது யாரு அப்படின்னா RSS வெளிநாட்டு அமைப்பு. ஓஹோ, முதல்ல வெளிநாட்டு அமைப்பு இவங்க ஆரம்பிச்சாங்களா 1925. கென்யாவில் 1940ஆம் ஆண்டு உருவாச்ச அந்த HSS. அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகள்ல போய் இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 156 நாடுகள்ல இந்த HSS இருக்கு. ஆமா, 3000 வெளிநாட்டு அமைப்பு, 3289 கிளைகள் இருக்குதா. ஆஹா, அப்ப அமெரிக்கால இருக்கிற HSS 1989 நாங்க நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேற வாங்கியிருக்காங்க. லாப நோக்கத்திற்காக இல்லாத தொண்டு நிறுவனம் என்று சொன்னால் அவர்களுக்கு வரி கிடையாது என்று அமெரிக்க அரசாங்கம் 1989 கொடுத்துருச்சு இந்த அமைப்புக்கு. சோ அங்க இருந்து தான் இவங்க வந்து சந்திக்கிறாங்க, இந்த பிரதிநிதிகள். இவங்க மூலம் தான் வந்து திரண்டு பாபர் மசூதி இடிப்புக்காக ரத யாத்திரை நடத்தும் அத்வானிக்கு பணம் வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லி லிபரான் கமிஷன்ல விவாதம் வந்துச்சோ. சரி, இவர்கள் தான் வந்து இங்கே ஜெயேந்திர சரஸ்வதி இருந்த காலத்தில் 99 NGO-க்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்பினார்கள், அதன் மூலம் வாங்கி அதை கொடுத்தார்கள் ரத்த யாத்திரைக்கு என்பதான விஷயம் கூட விவாதத்தில் வந்துச்சோ. அது பற்றி சரி, இவர்கள் என்னதான் பேசுறாங்கன்னா அமெரிக்காவுடன் அதனுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கூட பேசுவாங்க போல. அங்க பேசிட்டு இங்க வராங்களாம். மோகன் பகவத் வந்து தனியா பேசுறாங்களாம். இன்னும் RSS-க்குள்ள முழுமையாக அதை வந்து எடுத்துட்டு போகலையா. அப்ப அமெரிக்காவினுடைய அந்த CIA அவங்களுடைய ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷன்ங்கறாங்க, கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஸ். ஓஹோ, அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனமான CIA-யினுடைய முன்னணி நிறுவனமான அந்த கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஸ், வெளிநாட்டு உறவுகளுக்கான கழகம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க கூட தான் இவங்க பேசுறாங்க. எப்படி? அதாவது RSS-னுடைய முன்னணி அமைப்பு, CIA முன்னணி அமைப்பு அவங்களுக்குள்ளதான் பேசிக்கிட்டாங்க. ஆனா இவங்க சந்திக்கிற விஷயத்தை எல்லாம் மோடி வந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார், டேப் பண்ணிக்கிட்டே இருக்காராம். அதனாலதான் நமக்கு செய்தி கிடைக்குது. உள்ளபடியே இப்படி பேசும்பொழுது என்ன பேசுறாங்கன்னா, மெயினா அமெரிக்காக்காரங்க என்ன கவலைனா, தைவானை சுற்றிலும் சீனா போர் ஒத்திகை, அதிபர் பதவியேற்பு உரைக்கு தண்டனை என்று இன்று ஏடுகள்ல வந்திருக்க. தைவான் மொபிலைசஸ் ஜெட்ஸ், அலர்ட்ஸ், நேவல் யூனிட்ஸ் அமிட் சைனா மிலிட்டரி ட்ரில்ஸ் என்பதாகவும், சைனா ஹோல்ஸ் ட்ரில் அரவுண்ட் தைவான் வவுஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் செப்பரேட்டிஸ்ட் என்பதாகவும் இன்று காலை வந்திருக்க. சோ சைனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தைவானை பற்றி இப்படி கண்ட்ரோலில் கொண்டு வர போகிற, அந்த கடல் பகுதி முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இப்படி. ஆனா தைவான் அமெரிக்காவினுடைய தொங்கு சதையா இருக்கு. இந்த நேரத்துல இது ஒரு பெரும் கதையாக, பெரும் பிரச்சனையாக அமெரிக்கா பாக்குது. ஏன்னா அதே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்லுறவு இருக்குது. ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன்ல ஆக்கிரமிச்சதை கடுமையாக எதிர்த்து நேட்டோ நாடுகள் மூலமாக அமெரிக்கா மோதும் பொழுது கடைசி வரை மோடி அந்த நிலைப்பாடு எடுக்கவில்லை. உக்ரைன் ஆதரவாக, நேட்டோ நாடுகள் ஆதரவாக எடுக்காமல், அமெரிக்காவுக்கு ஆதரவாக எடுக்காமல், ரஷ்யா ஆதரவாக அந்த ஆக்கிரமிப்பில் எடுத்தாரு. எவ்வளவோ பேர் வந்தாங்க.
அப்ப ரஷ்யாவினுடைய உக்ரைன் ஆக்கிரமிப்பு, சீனாவினுடைய தைவான் ஆக்கிரமிப்பு, ரெண்டும் புவிசார் அரசியல்ல மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்தியா தொடர்பான விஷயங்களுக்கு அமெரிக்காவுக்கு. அதனாலதான் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி, அதாவது அந்த ரஷ்யாவையும் அந்த சீனாவையும் இந்தியா ஆதரிப்பதனால இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு நாங்க வந்து இந்தியாவுக்கு என்ன செய்யறோம்னா, அமெரிக்க மூலதனம் நிறைய கடக்கா சீனாவில், அந்த கம்பெனிகள்ட்ட எல்லாம் சொல்லி அந்த மூலதனத்தை எடுத்து எஃப்டிஐ என்ற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற அமெரிக்க நேரடி மூலதனத்தை கொண்டாந்து இந்தியாவில் கொண்டாந்து கொடுக்கும், அதை வந்து நீங்க ஏத்துக்கிடுங்கன்னு சொல்லும்போது மோகன் பகவத் அப்படியான இந்திய வளர்ச்சிக்கு சரின்னு ஒத்துக்கொண்டுட்டாராம் என்ற விஷயம். சீனாவுக்கு எதிராக வேலை செய்ய RSS வந்து அவங்க ஒரு அரணா பாக்குறாங்க. ஆனால் ஒன்று கேட்கிறாராம், இந்தியாவில் கொண்டாந்து அமெரிக்க மூலதனத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் ஆட்சிக்கு வந்தா செஞ்சிருவேன் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாருன்னு கேட்கறாங்களாம். மோகன் பகவத் கேட்டாராம், அவரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் சொன்னாங்களாமே. அது வேற, அந்த அளவுக்கு போல இருக்கு. அப்ப இந்த புவிசார் அரசியல்ல அடுத்து வந்து RSS அரணா இருக்கணும் சீன எதிர்ப்புங்கும் போது, பாகிஸ்தான் ஒரு வில்லங்க இருக்கும் போது நீங்க சண்டை போட்டுக்கிடாதீங்க, சீனாவை மட்டும் பாருங்க, பாகிஸ்தானை நாங்க கவனிச்சுக்கிறோம், பாத்துக்கிறோம். நவாஸ் ஷெரீஃபை நாங்க இந்த இடைஞ்சல் பண்ற இம்ரான் கான உள்ள தள்ளி விட்டு நவாஸ் ஷெரீஃபை பிரதமரா கொண்டாந்து உட்கார வச்சு வலுப்படுத்திடுவோம் அமெரிக்கா. அப்ப நவாஸ் ஷெரீஃப் உங்க கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாரு. ஏற்கனவே வாஜ்பாய் நவாஸ் ஒப்பந்தம் முஷாரஃப் காலத்துல வந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அப்ப LOC என்று சொல்லக்கூடியது சமாதானம் ஆக்கிறேன். அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் ஜம்மு காஷ்மீரையும் ஒரு கூட்டமைப்பு மாதிரி போட்டு அதை வந்து இந்திய அரசினுடைய நிர்வாகத்துக்கு கொண்டு வந்துருந்தோம். அப்படி ஒரு உத்தரவாதம் வேற கொடுத்திருக்காங்க. இப்படி அமெரிக்கா உத்தரவாதம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கா கூட போக விரும்பாத மோடிய நாம ஓரம் கட்டிடுவோம். நாங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் எப்படி வழிகாட்டி கிறிஸ்துவ ஜனநாயக கட்சிகள் உருவாக்கி இருக்கோமோ அது மாதிரி ஒரு ஹிந்து ஜனநாயக கட்சி மாதிரி நீங்க செயல்படுங்க. நீங்க வந்து இந்த பார்ப்பனிய இந்துத்துவா அணுகுமுறை என்பதை கொஞ்சம் விட்டுவிட்டு OBC SC மத்தியில போறதுன்னு சொல்லிவிட்டு RSS முடிவெடுத்திருக்கான் அதிகமா. இந்த அளவுக்கு எங்களுக்கு அவசரம் இல்லை, நாங்கள் பொறுத்திருக்க தயார். 30 ஆண்டு மட்டும் இல்ல 300 ஆண்டு கூட. ஆனா யோகியும் மோடியும் வர வேண்டாம் அவங்க சொல்ல. அதனால் தான் ஒரு இப்பொழுது 22ஆம் தேதி முந்தா நேத்து தீவிரமடைகிறது பாஜக RSS உறவில் விரிசல், பதற்றத்தில் சங் பரிவார் கூட்டம்னு முரசொலியில அழகா எடுத்து 7ஆம் பக்கம் போட்டுட்டாங்க. பக்கம் அது அம்பத்தூர்ல இருந்து வெளியாகின்ற ஆங்கிலேயருக்கு கொடுத்த இன்டர்வியூவை எடுத்து போட்டிருக்காங்க. எடுத்து போட்டு நட்டா கொடுத்த இன்டர்வியூ எடுத்து போட்டு இனிமேல் எங்களுக்கு RSS உதவி தேவையில்லை, ஏன்னா அது வெறும் ஒரு சித்தாந்த முன்னணி என்பதாக நட்டா சொன்னாருன்னு எடுத்து முரசொலி எடுத்து போட்டிருக்காங்க. நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் இந்தியா கூட்டணி ஒரு 6 மாசம் முன்னாலேயே நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு மோடி தான் வேட்பாளர் பிரதமருக்கு என்று சொல்லி இன்னும் பாஜக சொல்லலையே என்று சொன்னதும் நமக்கு நினைவுக்கு வருகிறது.